Hi students and parents. BITSAT 2025 நிறைய பேருக்கு இந்த எக்ஸாமினேஷனை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ. சரி, ஜேஇ அட்வான்ஸ் ஜேஇ மெயின் ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த பிட்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். சரி, இந்த பிட்ஸாட் எக்ஸாமினேஷன் 4 கேம்பஸ்க்காக நடக்குது. பிலானி கேம்பஸ், கோவா கேம்பஸ், ஹைதராபாத் கேம்பஸ் அண்ட் துபாய் கேம்பஸ். இதில் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் பிஃபார்ம் டிகிரி அண்ட் எம்எஸ்சி டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் எம்எஸ்சியில் பார்த்துட்டிங்கன்னா செமிகண்டக்டர் அண்ட் நானோ சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கல் சயின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஇயில் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், என்வரான்மெண்டல் அண்ட் சஸ்டைனபிலிட்டி இன்ஜினியரிங் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த எக்ஸாமினேஷனும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் எந்த கேட்டகரி ரிசர்வேஷனும் கிடையாது. பியூர்லி மெரிட். என்ன ரேங்க் எடுக்கிறீங்களோ அந்த ரேங்கை வச்சு அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன், நிறைய கோர்சஸ் ஆல் ஓவர் இந்தியா ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஏன் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் தனியாக பேஸ் பண்ணால் 1-to-1 கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. நம்ம அதில் டீட்டெயிலாக பேசிவிட்டு உங்கள் சன் ஆர் டாட்டருக்கு என்ன இன்ஸ்டியூஷன், என்ன கோர்சஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.